ஐந்து கரத்தானை யானை முகத்தானை ஏந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நதிவகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே விழிக்கேருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறையருள் பிரதோஷம் தோறும் திருக்கடைக்காப்பு ஞானசம்பந்த பெருமானினுடைய 2ஆம் திருமுறையில் ஒவ்வொரு பதிகமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 2ஆம் திருமுறையில் 34வது பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். அடியார் பெருமக்கள் முன்னதாக வந்திருந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மழை தூறினாலும் வந்திருந்து இந்த ஏற்பாடுகளை செய்து சிறப்பு செய்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி திருவாளர் பழனியப்பன், திருவாளர் முத்தையா விஸ்வநாத் ஆகியோர் குடும்பத்தினர் இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறையருள் கிடைக்க விண்ணப்பம் வைத்து வணக்கம் சொல்லி வருகை தந்து சொற்பொழிவை செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை சொல்லி ஒளி ஒளி அமைப்பாளர்கள், ஆலயத்தினுடைய சிவாச்சாரிய பெருமக்கள், இந்த நிகழ்வினை ஏற்று நடத்தக்கூடிய GK மீடியாஸ் திருவாளர் GK கண்ணன் ஆகியோருக்கும் ஆலயத்தினுடைய நிர்வாகப் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி 2006ஆம் ஆண்டு இந்த நிகழ்வை தொடங்கி வைத்த திருவாளர் வேலாயுதம் அவர்களே இன்றைக்கும் இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி கபாலீஸ்வரரினுடைய திருவருள் கிடைத்தால் போதும், ஏன் பொருள் வேண்டாமா, பொருளுக்கு தானே நம்ம ஓடுறோம். என்னுடைய ஒரு சொற்பொழிவை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு அழகான பையன் கேட்டான், கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு பகவத்கீதை சொற்பொழிவு பேசி முடிச்சுட்டு வந்த உடனே இறங்கின உடனே கேட்ட கேள்வி அவன், சார் 30 நாள் வேலைக்கு போகிறதும் 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும்னு தானே அப்படின்னா. அது உண்மைதான் இல்லையா? 1ஆம் தேதி அன்றைக்கி சம்பளம் வரும் தானே 30 நாள் வேலைக்கு போகிறோம். அப்போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்கணும் அப்படின்னு தானே ஆகுது. பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அப்போ கீதை படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் உடனே நேராக எங்கள் கீதா ஆச்சாரியார்கிட்ட போய் கேட்டேன். கீதாச்சாரியார் திருவாளர் பரமேஸ்வரன் பேர், மகாபெரியவர்கிட்ட கீதை படித்தவர். அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர், சாப்பிட்றியா? அதுதான் நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோன்னு நமக்கு கணக்கே தெரியலையே, கண் மூடுற மட்டும் வாய் மூடா பட்டினியாச்சே, சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், சாப்பிட்ற உணவில் இது சத்து இது சக்கை அப்படின்னு முன்னால் தீர்மானம் பண்ண முடியுமா? தீர்மானம் பண்ண முடியாது. ரெண்டும் கலந்து இருக்கு, சத்தும் இருக்கு சக்கையும் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் யாராலையும் பிரித்து பண்ணவே முடியாது. ஆனால் உடம்பு செய்யும், அந்த வேலையை உடம்பு செய்யும். எது சத்து எது சக்கை அப்படின்னு பிரித்து அனுப்புகிற வேலையை உடம்பு செய்யும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு பேர் இன்வாலண்டரி ஆக்ஷன்னு பேர். தன்னிச்சையாக அது செயல்படும். தேவையற்ற ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது வெளில தள்ளும், கொபக்குன்னு குமட்டைக்கிட்டு வரும். அது தேவையான பொருளாக இருந்தால் அது செரித்து சத்தாவும் சக்கையாகவும் பிரிக்கும். சாப்பிடும்போது இது சத்து இது சக்கைன்னு சிந்திச்சா சாப்பிட முடியுமான்னு கேட்டார். இது சத்து இது சக்கை அப்படின்னு சிந்திச்சா அந்த உணவு உள்ள போகுமா? போகாதில்ல. ஆனால் அதுதான் இந்த வேலை செய்யுது, இந்த உடம்பு அந்த வேலையை தான் செய்யுது. ஆனால் அதை சிந்திச்சா சாப்பிட பிடிக்காது. அதனால நீங்க விளைவு இதுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை சிறப்பாக செய்ய மாட்டீங்க. விளைவை இறைவனிடத்தில் கொடுத்து விடுங்கள், செயல்களை செய்யுங்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு தலைவலி போதும் பணத்தை காலி பண்ணுறதுக்கு.
ஒரு தலைவலி போதும், டாக்டர் கிட்ட போன உடனே என்னன்னே தெரியல சார், எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் பாரு. அங்கதான் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுக்கும் ஃபுல்லா செக் பண்ணுவோம் பாரு, அப்புறம் கண்ணை செக் பண்ணுவோம் பாரு, அப்புறம் மூளையை செக் பண்ணுவோம் பாரு. இப்படி ஒன்றா செக் பண்ணி கடைசியில் நம்ம பேங்க் பேலன்ஸ் முடியும் போது, சார் போதும் டாக்டர், தலைவலியை விட இது ரொம்ப பெருசாக கவலையாக இருக்குது, இதுக்கு தலைவலி எவ்வளோதோ தேவலை, ஃபார் பெட்டர் இல்லைங்களா? பணம் கட 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 கடன் செலவாகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல சார், தலைவலியே இதுக்கு தேவலை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்குலாம் தலைவலி வரப்போகிறது இல்லை. ஏன்னா இறைவன் திருவருள் கூடவே இருக்கு. எப்போதெல்லாம் இறையருள் துணை நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த தவறும் நடைபெறாது, எந்த தவறும் நடைபெறாது. ஏதாவது தப்பு நடக்குதுன்னா இறையருள் அப்ப நம்ம கூட இல்லைன்னு போதும். தீபாவளி நேரம் ஒரே ஒரு மகாபாரத கதையை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். இந்த பழுவூர் தலத்துக்குள்ள போயிடுறேன். மகாபாரத போர்லாம் நடந்து முடியுது. கண்ணன் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் எல்லாம் தெரிஞ்சு கேட்டான், எல்லாம் நீ தானே காரணம். இந்த தாயம் உருட்டும் போது சகுனி விளையாடும் போது அவன் கேட்ட எண்ணு விழாம தடுத்திருக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. என்ன எல்லாமே நீ தான்ற, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்ற. ஏன்னா தருமன் விளையாடும் போது சொன்னானா, சூது விளையாடுவது தவறு, இது கண்ணனுக்கு தெரியாமல் இருக்கணும். நானும் கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நானா, அதனால தெரியல. நாம என்ன நினைச்சுக்கிறோம், சாமி வேண்டும் பொழுது சாமி பக்கத்தில் இருக்கிறாருன்னு நம்பிக்கையில் வேண்டுறோம் இல்ல. கேட்டுக்கிட்டு இருக்கிறார், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் கஷ்டத்தை அவர் கண் கொண்டு பார்க்கிறார். ஆனா தப்பு செய்யும் போது சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே மறந்துடுறோம். சொல்றது விளங்குதா? நான் என்னைய சொல்றேன். தப்பு செய்யும் போது சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே மறந்துடுறோம். அட பக்கத்தில் இருக்கிறாருன்னு இல்ல, அவர் இருக்காராங்கிறதே மறந்துடுறோம். ஊருக்கு ஊர் ஒரு பிள்ளையார் கோயிலும் ஒரு ஐயனார் கோயிலும் ஒரு குதிரையும் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை, ஊருக்கு ஊருங்க கிராமத்தில் ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு ஐயனார், ஒரு குதிரை, அப்படித்தான் இது செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை எவ்வளோ போலீஸ்காரங்க போட்டும் எவ்வளோ சிசிடிவி கேமரா போட்டும் நம்மளால பண்ண முடியல. என்ன தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணா சாமி தண்டிக்கும், இந்த நம்பிக்கை இருந்ததுங்க. இன்னைக்கு சர்வேலன்ஸ் கேமரா எங்கேயாவது பார்க்குதா? இல்லை தப்பு பண்ணலான்றான். இன்னும் சில பேர் எங்க இருக்குன்னு பார்த்து அதை மறைச்சிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அதனால முடிந்த வரையிலும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். நான் முடியும்னு சொல்லலை, நான் எனக்கு சொல்றேன், முடியும்னு சொல்லலை, ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். ஏன்னா தீபாவளி திருநாளில் நான் நிறைய நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். தீப ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகல், எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். தீபங்களின் வரிசை தான் தீபாவளி. வேகமா சொல்லுங்க, எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி வை. எண்ணெய் திருத்துறதுக்கு விளக்கேத்துறேன். ஒவ்வொரு விளக்கையும் எப்படி ஏற்றணும்? எண்ணெய் திருத்து, எண்ணெயை திருத்து. நம்ம என்ன பண்றோம்? அவனை மாத்து, அவனை திருத்து, அவனுக்கு புத்தி கொடு, இவனுக்கு புத்தி கொடு. நம்ம வேண்டுதலே அப்படித்தானே இருக்கு. அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான், அவன் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறான், அவனுக்கு புத்தி கொடு. நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? எனக்கு புத்தி கொடு. இவன் கெட்டவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம ஒதுங்கிடலாம்ல. நமக்கு தெரிஞ்சதுன்னா, முன்னாலேயே தெரிஞ்சதுன்னா ஒதுங்கிடலாம்ல. அந்த புத்தியை எனக்கு கொடு, எனக்கு நல்ல புத்தி கொடு. நம்ம ஊர்லலாம் பழைய வழிபாட்டில் சாமியை வேண்டிக்கும் போது நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிப்பாங்க, நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிப்பாங்க. இன்னைக்கு அந்த வேண்டுதலே இல்லாம போனதுனால என் புத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிக்கணும், சாமி கிட்ட நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படிங்கிற தகவலை சொல்லி, எல்லாவற்றையும் இறையருள்தான் முடிவு செய்யும் என்பதை சொல்லி, அருள்மிகு அருந்தவ நாயகி உடனுரை அருள்மிகு ஆலந்துரையார் உரையும் தலம்
திருப்பழுவூர் என்கின்ற தலம். சிவனடியார்கள்ட்ட திருப்பழுவூர் அப்படின்னு சொன்ன உடனே, சார் பழுவூரா, எனக்கு தெரியும் அப்படின்பாங்க. ஏன்னா அட்ட வீரட்டான தலத்தில் ஒரு தலம் அப்படின்னு நினச்சிப்பாங்க, யானையை உரித்த தலம். ஆனால் அது வைப்பு தலம். அது அந்த பழுவூருக்கு பதிகம் கிடையாது, பாடலில் வச்சிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு வைப்பு தலம் மட்டும்தான். அது எங்கே இருக்குதுன்னா, யானை தோல் உரித்த பழுவூர், அது வைப்பு தலம். இது கீழப்பழுவூர் அப்படின்னு பேரு, பழுவூர்னு சொல்றாங்க. திருவையாறு டு அரியலூர், திருவையாறிலிருந்து அரியலூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய தலம் பழுவூர் என்கின்ற தலம். யானையை தோல் உரித்த தலம் வேறு, அது மாயிரம் பக்கத்தில் இருக்கு. இது திருவையாறு டு அரியலூர் போற வழியில இருக்கக்கூடிய பழுவூர் என்கின்ற தலம். இங்க பழுனா ஆலமரம், இதுதான் தலவிருட்சம். அவருக்கு பேரே ஆலந்துரையார் அப்படின்னு பேரு சிவபெருமானுக்கு. அம்பிகை தவம் இயற்றுவதின் காரணமாக அருந்தவ நாயகி அப்படின்னு பேரு. அருந்தவ நாயகி உடனுரை ஆலந்துரையார் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேரு. இதை சொன்னா மன கஷ்டம் போயிடும். மனதில் ரொம்ப கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அருள்மிகு அருந்தவ நாயகி உடனுரை அருள்மிகு ஆலந்துரையார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் விலகிடும். ஏன் சார், அம்மாவே தவம் இயற்றி அவனை அடைந்த தலம். இங்கே கற்பகம் தவம் இயற்றி கொண்டிருக்கிறாள், அங்கே அருந்தவ நாயகியாக அவள் தவம் இயற்றுகிறாள். பரசுராமர் தாயை கொன்ற பழி நீங்க இங்கு பூசித்த தலம். ஏன்னா நிந்தனை யாரையாவது செஞ்சிட்டோம்னா அந்த நிந்தனை போவதற்கு இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். யாரையாவது ஒருத்தரை தப்பாக பேசிட்டோம், தெரியாமல் பேசிட்டோம். நம்ம தெரியாமல்லாம் பேசுறது கிடையாது, தெரிஞ்சே தான் பேசுகிறோம். அது தப்புன்னு உணர்ந்த போது நான் தெரியாமல் பேசிட்டேன்றோம். என்ன தெரியாமல் பேசிட்டேன், இப்படி பேசக்கூடாதுங்கிறது தெரியாமல் பேசிட்டேன். எங்கள் நண்பர் ஒருத்தர் அழகாக சொன்னார், இந்த கோபத்தில் எல்லாரும் சத்தமாக பேசுகிறாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம கூட வேகமாக பேசுவோம், சத்தமாக பேசுவோம் கோபத்தில். இது ஏன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு. கோபத்தில் ஏங்க சத்தமாக பேசுகிறோம்? கால்னு கத்துவார் எங்கள் வீட்டுக்காரர் கோவம் வந்துருச்சுன்னா அப்படிங்க அந்த அம்மா. இவ கால்னு கத்துவா கோவம் வந்துருச்சுன்னா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன், ரெண்டு பேரும் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் கால்னு கத்தணும்? அது எங்கள் குருநாதர் அவர் சொன்னாராம். அவர் என்னுடைய நண்பர் சொன்னார், அவருடைய குருநாதர் சொன்னார்னு. மனதளவில் ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் இருந்தால் நம்ம கத்தி தானே கூப்பிடணும். அதனால அவங்க ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இருந்தாலும் மனதளவில் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சான், விலகி போயிட்டாங்களாம். அதனால தான் சத்தமாக பேசுகிறாங்களாம். இப்போ என்னைக்காவது சண்டை நேரத்தில் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அப்படி பேசிக்கிட்டாங்களான்னு பாருங்கள். எங்கேயாவது சத்தமாக பேசுவாங்களா? சத்தம் இல்லாமல் பேசுவாங்க, இல்லைன்னா சைகை மொழியில் பேசுவாங்க. இதானே அது என்ன, அன்பின் வெளிப்பாடு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மனதளவில் நெருக்கமாக இருக்கிறாங்க. சத்தம் போடும்போது அந்த தம்பதிகள் மனதளவில் ரொம்ப விலகி போயிட்டாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. யாரையாவது ஒருத்தரை திட்டணும்னு நம்ம குரல் ஒசரும் போது இருங்க அவர் கிட்ட போயிடுவோம், மனசளவில் அவர் கிட்ட போயிடுவோம். அப்போ மெதுவாக பேசலாம், இப்படி நீங்கள் பண்ணலாமா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் போதும்ல. இது சொன்னால் பார்த்தாதா, இதை நீ கொஞ்சம் நல்லா செய்வேன்னு எதிர்பார்த்தேன், இதை நீ இப்படி பண்ணிட்டேன், கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் பார்த்தாதா, இது போதுமானதே. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனதளவில் ரொம்ப விலகி போயிடுறோமா. இந்த மன துன்பங்களை போக்கக்கூடிய அருள்மிகு அருந்தவ நாயகி உடனுரை அருள்மிகு ஆலந்துரையார். மலையாள அந்தணர்கள் அங்கே பூசை செய்கிறார்கள். பரசுராமர் வருடந்தோறும் தவறாமல் இந்த வழிபாடு நடக்க வேண்டும், ஈசனுக்குரிய வழிபாடுகள் எந்த விதமான தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மலையாளத்திலிருந்து, மலையாள தேசத்திலிருந்து அந்தணர்களை அழைத்து இந்த தலத்திலே அமர்த்தி பூசை செய்திருக்கக்கூடிய அற்புத தலம். தோஷம் தீரும், என்ன தோஷமாக இருந்தாலும் சரி தீரும். நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், இது பதிவு இருக்கிறதுனால நிறைய முறை பதிவாயிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு ஒரு தோஷம் உண்டு,
அது சந்தோஷம் மட்டுமே. யாராவது அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. என் பாரதி சொல்லுவார், ஜோதிடம் தனை இகழ் அப்படின்பார். என்ன சார் இது, நீங்களே ஜோசியத்தை இகழறீங்க? ஞாபகம் வச்சுங்க, ஜோதிடம் உண்மை. சொல்கிற ஜோசியர் எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல, சொல்கிற ஜோசியர் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. என் பையில் 500 ரூபாயை பார்த்துட்டாருன்னா ஒரு ஜோசியம், 100 ரூபாயை பார்த்துட்டாருன்னா ஒரு ஜோசியம் இல்லையா? டேபிளில் 500 ரூபா கட்டை பார்த்துட்டாருன்னா ஒரு ஜோசியம், 200 ரூபா கட்டை பார்த்துட்டாருன்னா ஒரு ஜோசியம் இல்லையா? 100 ரூபா கட்டா இருந்தால் அதுக்கு ஏற்றாப்புல நல்ல எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருந்தா சரி நல்லா தான் போட்டிருக்கிறாரு பார்த்துருவோம் ஒரு கை, இதில் ஒரு 4 மோதிரத்தையாவது நாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுவோன்னுட்டாங்க. அதனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த கட்டங்களை எடுத்துக்கொண்டு தேடி தேடி அலைந்து அலைந்து என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன செய்யும்னு கேட்டு கேட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறது பாருங்க, நடந்ததை சொல்லுவாங்க, நடந்ததை சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. என் குருநாதர் அடிக்கடி கேட்குறது இதுதான். எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப பெரிய ஜோதிடர் வந்தார், அங்கே எனக்கு பெரிய பட்டம் பெற்றிருக்கிறேன், இங்கே பெரிய பட்டம் பெற்றிருக்கிறேன் அப்படிலாம் எங்கள் குருநாதர்கிட்ட வந்து சொன்னோம். சுந்தரராமா இங்கே வா அப்படின்னாரு. அது வந்து ஜூலை 3ஆம் தேதி 2012. ஏன் ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். 2012 ஜூலை 3 அன்றைக்கி வந்து பௌர்ணமி, முக்கணி சாத்துதல். எல்லா சுவாமிக்கும் எடுத்துக்கிட்டு போய் முக்கணி மா பலா வாழை 7 சிவன் கோயிலுக்கும் தரேன், தந்துட்டு சைக்கிளில் வீட்டுக்கு போகிறேன். அப்படி போயிட்டு ஏதோ சார் வரணும்னு சொன்னார், நீ போய் பாரு அப்படின்னாங்க. நேராக போய் குருநாதர் வீட்டில் நிற்கிறேன். அவர் வா இவர் ஒரு ஜோசியர் வந்தார், உன் ஜாதகத்தை கொடு அப்படின்னாரு. எனக்கு என்னுடைய ஜாதகம் மனசில் தெரியும், கடகடன்னு போட்டு இந்தாங்கன்னு கையில் கொடுத்துட்டேன். அவர் இப்படியே பார்த்தார், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னு. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஒன்றும் இல்லை, இவர் சாதாரணமாக இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் என்னை அவர் சொல்லி முடித்த உடனே இவர் என்னை கூப்பிட்றாரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அப்படின்றார். என்ன சார் அப்படின்னு. இல்லைப்பா அவ்வளோ உச்சிதமாக இல்லை காலம், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னார். எவ்வளோ நேரம் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அந்த 8 மணிலேருந்து அடுத்து ஒரு 6 நாளைக்கு சரியில்லைன்றார். அவர் சொல்கிற எங்கள் குருநாதர் சொல்கிறார், நமக்கு குரு வாக்கு தான் வேத வாக்கு. அவர் சொல்லிட்டாதான், நமக்கு ஜோசிடர்லாம் கிடையாது, குருநாதர் சொல்லிட்டா அதாங்க வேத வாக்கு. 6 நாள் கொஞ்சம் சுமாராக இருக்குடா பார்த்துக்கோ அப்படின்னாரு. சரின்னு எப்போதும் போல் பள்ளிக்கு புறப்படுற மாதிரி போகிறேன். இந்த ஜோசியர் ஒன்றும் இல்லைன்ட்டார். தப்பாக ஒரு சைக்கிள்காரன் வந்து ஒரு 2 வீலர்காரன் வந்து மோதி கீழே விழுந்து நடு ரோட்டில். அந்த நேரம் பஸ்ஸு வரவும், சரி பஸ்ஸு வருது நல்ல சகுனமாக இருக்குன்னு ஏறி பள்ளிக்கூடமே போயாச்சு. பள்ளிக்கூடம் போனால் பேண்ட்டுக்கு மேலே வீங்குது, பேண்ட்டே கட்ட முடியுமான்னு தெரியல, அப்படி வீங்குது. வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு பிளட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு கட்டு போடணும். அது என்ன போட்டாரு தெரியல, அப்படியே மாவு கட்டு போட்டாரா என்னன்னு தெரியல. மாவு கட்டு போட்டு அனுப்பிட்டார். மெடிக்கல் லீவ்லாம் கொடுத்தாச்சு. திரும்ப 3 நாள் கழிச்சு போனால் இது இன்னொரு ஸ்பெஷல் கட்டுன்னு அந்த கட்டை பிரிச்சுட்டு இன்னொரு ஸ்பெஷல் கட்டு மாவு கட்டு போட்டு அனுப்பிட்டார். வழிபாடு செய்ய செய்ய த ட்ரீட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு மனசுக்கு படுது. அப்புறம் அந்த எக்ஸ்ரேவெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு மருத்துவர்கிட்ட கொடுத்தா, அவர் எங்கள் ஆசிரியர், நீங்கள் அவர் மேலே எதுவும் கேஸ் போட மாட்டீங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னார். கரெக்டாக 8 நாள் கழித்து. என்ன சார் அப்படின்றேன், உங்களுக்கு செஞ்சிருக்கிற ட்ரீட்மெண்ட்டே தப்பு. இப்போ இந்த கட்டை பிரித்தா நீங்கள் நிற்பீங்க. நிற்பேனா? ஆமாம், அது வெறும் ஏர் கிராக் தான், உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சிருக்குது, அந்த ரத்தத்தை எடுக்கலை. இப்போ அந்த ரத்தத்தை எடுத்துட்டா பிளட் கிளாட் ஆகாது. இப்போவே எடுக்கலாமா? நீங்கள் எதுவும் கேஸ் போட? ஐயா எனக்கு எதுக்கியா கேஸு, எனக்கு வம்பு தும்பே வேணாம். என்ன வேணும்? இறைவன் திருப்பாத கமலங்கள் மட்டும் போதும், இறைவனின் பாதகமலங்கள் மட்டும் போதும், நமக்கு வம்பு தும்பெல்லாம் வேணாம். கட் பண்ணார், நிற்கிறேன், பிளட் கிளாட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி கொடுத்தாரு, நடந்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக 8 நாள் 9 நாளைக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நான் என் குருநாதர்கிட்ட சொன்னேன், சார் கரெக்டாக 8 நாள் சார் அப்படின்னு. அதான்ப்பா இனிமேல் சரியாயிடும் கவலைப்படாது அப்படின்னு. சரியாயிடுச்சே, யாராலையும் கணிக்க முடியலையே.
நாளை காலை என்ன நடக்கும் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். நம்ம குழந்தைங்கள்லாம் நிறைய பொம்மையெல்லாம் வச்சு, இது என்னோட பொம்மை, இது நான் சேர்த்து வச்சுருக்கேன், நான் 20 பொம்மை வச்சுருக்கேன், நான் 25 கார் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் பொம்மை காரா, இது என்ன ஒரிஜினல் காரா அப்படின்னு நீங்கள் சிரிப்பீங்கல்ல. அது மாதிரி கடவுள் சிரிக்கிறாராம். நாளை காலையில் நான் வந்துடுறேன், நான் வந்து உன்னைய பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் சுவாமி சிரிக்கிறாராம். நாளைக்கு வரைக்கும் உனக்கு நீ இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்காடா? அடுத்த வினாடியே உன் கையில இல்லாத போது நாளைக்கு வரைக்கும் இருப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? எப்படி முடியும்? அதனால எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், இறையருள் நடத்தி வைக்கும் என்று விட்டு விடுவோம். இந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய தலம், தம்பதியர் ஒற்றுமை கூடும் தலம், அற்புதமான தலம், அம்பிகை தவமியற்றும் தலம் இந்த திருப்பழுவூர் என்கின்ற தலம். அருள்மிகு அருந்தவ நாயகி உடனுரை அருள்மிகு ஆலந்துரையார் உறையும் தலம். முத்தன் மிகு மூவிலை நல்வேலன் விரிநூலன் அத்தன் எமை ஆளுடைய அண்ணல் இடம் என்பர். அத்தன்னா அப்பா, அவன் எனக்கு அப்பா போன்றவன். இயல்பாகவே இருக்கக்கூடிய பந்த பாசம்லாம் அவங்ககிட்ட கிடையாது. நீங்கள் தினமும் வந்து கோயிலுக்கு வழிபாடு செய்கிறீங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். நீங்கள் கோயிலுக்கே வரலைங்கிறதுனாலையும் உங்களை ரொம்ப கீழே தள்ளிடவும் மாட்டார். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவன் கர்ம வினையை அறிந்த ஒருவர். யாரால கோயிலுக்கு வர முடியும்? பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சவன் கோயிலுக்கு வருவான். பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சிருந்தா இந்த ஆன்மா கோயிலுக்கு வரும். கோயிலுக்கு உள்ள வந்து சாமியை பார்க்கணும்னா இன்னும் பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பா செஞ்சிருக்கணும், தாத்தா செஞ்சிருக்கணும், அவரோட அப்பா செஞ்சிருக்கணும், அவரோட தாத்தா செஞ்சிருக்கணும். இப்படி பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சிருந்தா கோயிலுக்குள்ள வருவோம். இன்னும் பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சிருந்தா கோயிலுக்குள்ள வந்து சாமியை பார்ப்போம். இன்னும் பல தலைமுறைகளில் புண்ணியம் செஞ்சிருந்தா பிரசாதம் கைக்கு வரும், வீட்டுக்கு போகும். இல்லைன்னு வைங்க, கோயிலுக்குள்ள வருவோம், சுற்றிக்கிட்டே இருப்போம், ஒரு ஃபோன் வரும், சாமியை பார்க்காமலே புறப்பட்டுருவோம். என்ன சார் சாமி பார்க்கலையா? பார்க்கணுன்னு தான் வந்தேன், அதுக்குள்ள ஒரு முக்கியமான கால், மிஸ் பண்ண முடியல. கபாலீஸ்வரர் ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டார், அவர் நமக்குள்ள தானே இருக்காரு. உடனே அவர் நமக்குள்ள தானே இருக்காரு, அவர் நமக்குள்ள தானே இருக்காரு, நீ அப்போ வீட்டுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே. அவர் நமக்குள்ள தானே இருக்கிறாரு, அப்ப நீ வீட்டுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே. சாமி பார்க்கன்னு இம்புட்டு தூரம் வந்துட்டு ஒரு வேலை வந்த உடனே அவர் நமக்குள்ள தானே இருக்கிறாருன்னு நமக்கு நாமே ஒரு சமாதானத்தை பண்ணிக்கிட்டு இல்லை, அப்படி இல்லை. முத்தன் மிகு மூவிலை நல்வேலன், நல்ல வேலை கையில் வைத்திருக்கக்கூடியவன், திரிசூலத்தை ஏந்தியவன், விரிநூலன், அவன் முப்புரி நூல் அணிந்தவன். எங்க அப்பா அத்தன் எமை ஆளுடைய அண்ணல், என்னை ஆட்சி செய்பவன் அவன். எனக்கு வேற ஆட்சி யாரும் நம்ம கிட்ட கிடையாது. இவங்க எனக்கு சொன்னா கேட்டுருவேன், அவங்க சொன்னா கேட்டுருவேன். என் அப்பா கபாலி சொன்னா கேட்கறது. கபாலி எப்படி எங்க பேசுவாரு? நீங்க உள்ள போய் நின்னா பேசுவார். பிரமையெல்லாம் கிடையாதுங்க, இது பிரமையெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சார் அது என்ன உள்ள தோணுமா? நீங்க போய் நில்லுங்க, அமைதியா நில்லுங்க, நீங்க ஏதாவது பிரார்த்தனையை போய் நில்லுங்க, பதில் அங்கேருந்து கிடைக்கும். எப்படிங்க கிடைக்கும்? யாராவது பேசுவாங்க, யாராவது பேசுவாங்க. பல நேரங்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன், இது நடந்த உண்மை. ஒருத்தருக்கு வேலை வேணும் கேட்டார், சார் எனக்கு வேலை வேணும் சார், ரொம்ப 2-3 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன் கபாலி கோயில் 3 முறை சுற்றுங்கன்னு. இந்த பிரகாரத்தையா அப்படின்னாரு. ஆமாம் இந்த பிரகாரத்தை 3 முறை சுற்றுங்க அப்படின்னு. சரி சார் ஏதாவது ஜபம் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாக சுற்றுங்க, ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சார் ஃபோனில் தான் சார் தகவலே வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணு, போய் சுற்று. 3 முறை சுற்றினாருங்க. சுற்றிட்டு வந்து சொல்கிறாரு, சார் சுற்றிட்டேன், ஏதாவது செய்தி காதில் கேட்டுச்சா? வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு செய்தி கேட்டுச்சு சார் அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு போங்கன்னு. என்ன சார் இது
இதுக்கு எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், கோயிலை சுற்றணும்? நீங்கள் வீட்டுக்கு போகணும், தகவல் வந்துருச்சுல, வீட்டுக்கு போ, அவ்வளோதான். போனால் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மேல் வீட்டில் குடியிருக்கிற அம்மா, தம்பி உனக்கு 2 நாளாக ஒரு கடுதாசு உங்ககிட்ட கொடுக்கணும்னு நின்றுட்டு இருக்கிறேன், உன்னைய பார்க்க முடியல, இந்தா அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தா பிரித்தா வேலைக்கான ஆர்டர். ஈசன் கபாலி என்னவோ அதை சொல்லுவார். ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே நான் கோயிலில் இருக்கிறேன் சொல்லு அப்படின்னு போனீங்கன்னா நடக்காது. நீங்கள் அதோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அவரும் உங்களோட கனெக்ட் ஆகிடுவார். சுவிட்சுக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு, நான் சொல்கிறது புரியுதா? சுவிட்சு சரியாக கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் எவ்வளோ முறை ப்ளக்கை போட்டாலும் அது வேலை செய்யாது. சுவிட்சு சரியாக, அது ப்ளக்கு சரியாக பொருந்திடுச்சுன்னா சுவிட்சு போட்ட உடனே வேலை செய்யும் இல்லையா? சார்ஜ் பண்ணும்போது பக்கத்தை திருப்பி போட்டால் உள்ளேயே போகாது. இல்லை சார், அது முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து சொருகணும் சார்ஜரை இல்லையா? இதெல்லாம் தெரிகிற நமக்கு சாமியோட பேசும்போது அந்த சுத்தத்தோடு நாம் இருக்கணும்னு தெரியறதில்ல. செல்ஃபோன் தெரியுது, நம்ம பசங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம், இவனுக்கு செல்ஃபோனை நோண்ட தெரியுது சார், கம்ப்யூட்டரை நோண்ட தெரியுது சார், ஒரு சாப்பிட்ட தட்டை கழுவ தெரியல சார், படுத்துக்கிட்ட போர்வையை மடித்து வைக்க தெரியல, தலகாணியை எடுத்து வைக்க துப்பு இல்லை, கீழே இறக்காம சாப்பிட தெரியல. இல்லை, நமக்கு சாமி கும்பிடவே தெரியலையே, அப்போ நம்ம பையனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இல்லை, நமக்கு சாமி கும்பிடவே தெரியலையே. சாமியோட கும்பிடும்போது சாமியை கும்பிடுறோம் அப்படின்னு அதோட கனெக்ட் ஆகணுமா இல்லையா? அந்த சுப்ரீம் பவரோட கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம தானே நடந்துருங்க. அத்தன் எமை ஆளுடைய அண்ணல் இடம் என்பர், இது அவருடைய இடம். எது? திருப்பழுவூர் என்கின்ற இடம். மைத்தழை பெரும் பொழிலின் வாசம் அது வீசும். அங்க தாழை மடல்கள் பூத்து குலுங்கக்கூடிய வாசம் வீசக்கூடிய பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதுல சில சித்தர்களும் இருக்கிறார்கள். அவனால முடியும். நம்ம கிட்ட என்ன ஆயிடுதுன்னா, ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அதை விலைக்கு வாங்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கு. இல்லைன்னா அவங்களே என்கிட்ட பவர் இருக்குன்னு விலைக்கு விற்கிறதுக்கும் நிறைய கூட்டம் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? அதை விற்கவும் கூடாது, விலைக்கு வாங்கவும் கூடாது. அப்போ என்னங்க செய்யணும்? அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கும், இறை தன்மை இருக்கும், அதை டைல்யூட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னால் நடக்கும், என் மனசை ஒருத்தன் கஷ்டப்படுத்தினானா அவன் கஷ்டப்படுவான் அப்படிலாம் இருக்காதீங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. அது அதனால நம்மளுடைய தவ வலிமை குறையும், அப்படி நினச்சிக்க வேண்டாம். அப்போ வேற என்ன சார் பண்ணணும்? தவ வலிமையை கூட்டிக்கிட்டே இருங்க. ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 30 வயசுக்குள்ள கணவன் இறந்து போயிட்டான். இது நடக்கிறது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு. உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் கணவன் இறந்துட்டா அந்த பெண்ணை வேற எந்த விசேஷங்கள்லையும் கலந்துக்க விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த அம்மாவை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்க விடுறதில்ல, ஒரு நல்ல மங்களமான நிகழ்வுகளில் அவங்கள கொண்டாடுவதில்லை, வாங்கன்னு சொல்கிறதில்லை. இந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது சொன்னாங்க. லட்சம் ஆவர்த்தி முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு. பாட்டி, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் எல்லாரும் கவலையாக உட்காந்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, டாக்டர் சொல்கிறாரு இனிமேல் கடவுள் நினச்சாதான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும்னு சொன்னார், கடவுள் நினைக்கணும்னா என்ன பாட்டி பண்ணணும்னு இந்த சின்ன பொண்ணு கேட்குறா. எனக்கு தெரியலம்மா, ஆனால் நான் இந்த லட்சம் ஆவர்த்திக்கு ஒரு கோடு போட்டிருக்கிறேன், உங்கள் அப்பாவுக்காக 5 கோடு தரேன், அழிச்சிடுறேன். இந்த 5 லட்சம் முறை ஓம் நமச்சிவாயா சொன்ன பலனை உங்கள் அப்பாவுக்கு தரேன், அவர் கடவுள் புண்ணியத்தில் பிழைக்கட்டும் அப்படின்னு திருநீர் கொடுக்குறாங்க. எடுத்துக்கிட்டு வந்து பூசுது இந்த சின்ன புள்ள. அவர் எழுந்து உட்கார்ந்துட்டார். ஆஸ் யூஷுவல் டாக்டர்ஸ், வாட் எ மிராக்கிள்ன்றார். 5 லட்சம் எழுந்தாச்சு. இந்த செய்தி ஊர் முழுக்க போனால் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு 1 லட்சம் கொடு, எனக்கு 1 லட்சம் கொடு. எது? ஓம் நமச்சிவாயா. இந்த அம்மா வீடு முழுக்க வழிபாடு செய்து 40 ஆண்டு காலம் சேர்த்து வைத்திருக்கு.
நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், கதவை பூட்டிக்கிட்டு எனக்கே வேணும்னு இருப்பேன். இல்லை, அந்த அம்மா கொடுத்தது இறை அருள். ஒரு சிவராத்திரி புண்ணிய காலத்தில் அந்த அம்மா சிவகதி அடைந்தது. அந்த அம்மா சிவகதி அடைந்த நாள் ஒரு சிவராத்திரி புண்ணிய நாள். அந்த அளவுக்கு உயர்வுங்க. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த டைம் கில்லிங் மிஷின்னு நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. நேரத்தை கொல்லும் கருவி, டிவின்னு பேர். அதுக்கு பேர் டிவின்னு பேர். ஏன்னா நம்ம ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரியே தொடர் இருக்கும். அது திகிலா நிறுத்தி கீழே தொடரும்னு வேற போடுவான். ஏன்னா அதுவே திகிலா இருக்கு, அது தொடரணுமா, அது அதோட முடியக்கூடாதா, அதை வேற தொடரும்னு போடுவான். உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்தால், நான் இதை பார்ப்பேன், இந்த தொடர் பார்ப்பேன் அப்படின்னு அந்த பழக்கம் இருந்தால் அருகூந்து அதை வேண்டாம்ப்பா, இது மட்டும் வேண்டாம், நீ வேற ஏதாவது வேலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா பழைய காலத்துலலாம் கூடை முடைதல், ஸ்வெட்டர் பின்னுதல் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன கை வேலைப்பாடுகளை பெண்கள் கற்றுக்கொண்டு அந்த ஸ்வெட்டர் பின்னி குழந்தைக்கு ஒரு குல்லா கொடுப்பாங்க, குழந்தைக்கு ஒரு ஸ்வெட்டர் பின்னுவாங்க, கணவன்மாருக்கு ஒரு ஸ்வெட்டர் பின்னி கொடுப்பாங்க. அது மாறி போய் நானே இப்போ தான் உட்காந்தேன் அப்படின்னு. எவ்வளோ நேரம்? 5 மணிக்கு உட்காந்தா 9 மணி வரையில். எனக்கு ஒரு ஆள் சொன்னார், இந்த விளம்பரத்தால் தான் சார் எனக்கு சோறு கிடைக்குதுன்னாரு. நான் கூட நினச்சேன் ஒரு கால் விளம்பர ஏஜென்சி ஏதோ வச்சுருக்கார் போல இருக்கு, அதனால் இவருக்கு சாப்பாடு கிடைக்குது போல இருக்குன்னு. இல்லை சார், விளம்பரத்துக்கு விளம்பரம், சோறு கிடைக்கும் சார். இந்த விளம்பர இடைவேளையின் போது சாம்பார் போடுவா, அடுத்த விளம்பர இடைவேளையின் போது ரசம் போடுவா, அதுக்கு அடுத்த இடைவேளையின் போது மோர் போடுவா சார். நான் சொன்னேன், இதுக்கு நீயே போட்டுக்கிட்டு தின்னலாம்ல. நான் அதை யோசித்தேன் சார். அப்புறம் அதுக்கு கூட எழுந்துக்காமல் அவள் சாப்பிட உட்காந்துருவா சார், அதனால் அவள் எழுந்துக்கிட்டோன்னு இருக்கேன் சார். யோசிச்சு பாருங்க, முடிந்த வரையிலும் இந்த தொடர் பார்க்கிற பழக்கத்திலேருந்து வெளில வந்துருங்க. இது இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். அது குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லதில்லை. நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல குடும்பத்திற்கு அவ்வளவு உயர்ந்த செயல் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளில வந்துருங்க. பக்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. பக்தர்களும் இருக்கிறார்கள், சித்தர்களும் இருக்கிறார்கள். இந்த சித்தினை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டாம், அது கைவரப்பெறும். நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு வந்து கொண்டே இருந்தால், விடிய காலை 4 மணிக்கு எழுந்து கொண்டே இருந்தால் சித்துகள் கைவரப்பெறும். நடக்க போகிறது முன்னாலேயே தெரியும், நல்லா தெரியும். ஆனால் வாயை திறக்காதீங்க. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருங்க அப்படின்னு விட்டுருங்க. சொல்லாதீங்க, வாயே திறக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாயை திறக்காதீங்க. ஏன்? நீங்கள் கெட்டது சொன்னால் பலிக்கும், நல்லது சொன்னாலும் பலிக்கும். நல்லது சொல்லி பலிச்சதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மனுஷன் வாயை திறந்தான் ஏன் அப்படிம்பாங்க. அதனால் எதுவும் சொல்லாதீங்க. இது கைவரப்பெறும், நினைவில் கொள்ளுங்கள். திருப்பழுவூர் என்கின்ற அற்புத தலம். கோடலோடு கோங்கு அவை குலாவு முதன் மேல் முடிதன் மேல் ஆடரவம் வைத்த பெருமானது இடம் என்பர். கோங்கு பூக்கள், குறவப்பூக்கள், ஒன்றும் வில்வ இலை, அப்புறம் கொங்கை மலர், இவற்றையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறான். தாமரை மலர், அரவம், வளர்பிறை, இவற்றையெல்லாம் முடிதன் மேல் சூடிய இடம் என்பர். அவனுடைய இடம் திருப்பழுவூர். மாடமலி சூளிகையில் ஏறி மடவார்கள் பாடல் ஒலி செய்ய மலிகின்ற பழுவூர். பெண்கள் மாட மாளிகையின் மீது ஏறி ஆடலும் பாடலும் செய்யக்கூடிய பழுவூர். எந்த இல்லத்தில் பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அந்த இல்லத்தில் செல்வம் நிலைத்து இருக்கும். எந்த வீட்டிலையாவது பெண் வருத்தப்பட்டாள்னா அந்த வீட்டில் செல்வம் நிலையாக இருக்காது. எங்கள் வீட்டில் நான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க அப்படின்னு ஒரு பெண் சொன்னால் அந்த வீடு செல்வ வளத்தோடு இருக்கும். அவருக்கு அப்படிதாங்க அழுதுகிட்டே இருப்பாவ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, அங்கே செல்வம் நிலைக்காது. அதனால் இது எப்போவாது ஒன்று சொல்கிறாங்க, வருத்தப்படாதப்பா, என்னவோ செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிடுது. முடிந்த வரையிலும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் கவலை இல்லாமல் இல்லத்தில் இருக்க வேண்டும். என்ன கவலைன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிடுங்க. என்ன கவலை? இதான கவலை, முடிச்சிருவோம், அந்த செயலை முதல்ல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுங்க.
நமக்கு கவலையாக இருக்கே சார், அது பாட்டுக்கு இருந்துட்டு போடும். நம்ம கவலை இன்னைக்கு நாளைக்கு தீர்ற கவலையா அது? இன்னொன்று, அவங்க கவலையை தீர்க்கறதுக்காக நாம் இருக்கிறோம். நம்ம கவலையை தீர்க்கறதுக்கு கற்பகாம்பாலும் கபாலியும் மட்டும்தான். அதனால் அவர்களிடத்தில் மட்டுமே நம்முடைய கவலைகளை சொல்லுவோம், வேற யாரிடத்திலும் சொல்வதில்லை. மாடமலி சூழிகையில் ஏறி மடவார்கள் பாடல் ஒலி செய்ய மலிகின்ற பழுவூரே வாலிய புறத்தில் அவர் வேவ விழி செய்த போலிய ஒருத்தர் புரிநூலர் இடம் என்பர். அவருக்கு தவறா இருக்கிற ஒருத்தரை தண்டிக்கிற அதிகாரம் இருக்கு, சரியா இருக்கிற ஒருத்தரை பாராட்டுகின்ற அதிகாரமும் அவரிடத்திலேயே இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? தப்பா இருக்கிற ஒரு ஆளை கண்டிக்கலாம், சரியா இருக்கிற ஒரு ஆளை பாராட்டலாம், இருக்குல்ல? இதான சார் சரியான நீதி. ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. தப்பா இருக்கிற ஒரு ஆளை பாராட்டவும் செய்வார், சரியா இருக்கிற ஒரு ஆளை தண்டிக்கவும் செய்வார். என்ன சார் இது? சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற வினைக்கு மட்டும் அல்ல, அது முந்தைய வினையையும் சேர்த்து அவர் கை கொள்வார். ஒரு தவ முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரோட குடில், அவரோட தவ குடில், அங்க வாசல்ல உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அரசனுடைய மாளிகையில வைர நெக்லஸ திருடிக்கிட்டு ஓடி வந்த திருடங்க இவர் கழுத்துல அந்த நெக்லஸ போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவர் தவத்தில் இருக்கிறாரு. வந்தவங்க, அரச சபையிலேருந்து வந்தவங்க இவரை அப்படியே கூப்பிட்டு பார்த்தாங்க. தவத்தில் இருக்கிறாரு, பதிலே பேசல, கண்ணை திறக்கல. திருடனுங்க தான் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு கள்ளத்தனம் செய்வாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இவரை அப்படியே அழகா தூக்கிட்டு போட்டாங்க. தூக்கிட்டு அரச சபைக்கு போனா அரசன் பார்க்கல. அரசே, நம்ம நெக்லஸ், வைர நெக்லஸ் திருடிக்கிட்டு போன கல்வனை பிடிச்சாச்சு. என்ன சொல்றான்? வாயே திறக்க மாட்டேன்றான், கல்லுளி மங்கம் மாதிரி கண்ணை மூடிக்கின்னு உட்காந்துருக்கிறான். அப்படியே ஏத்துறா கழுமரத்துலன்ட்டான். கழுமரத்துல ஏத்தியாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கழுமரம்னா கூறிய ஆயுதம், அதை ஆசன வாயில் வழியாக, எருவாய் வழியாக உள்ளே செலுத்துவார்கள். அது பிளந்து கொண்டு, முதுகை பிளந்து கொண்டு ரெண்டா ஒட்டைக்கும் உடம்ப. அது போனா கழுத்துக்கு மேல போகல. ஏன்? தவம் இயற்றி கொண்டிருக்கிறான். அந்த கூறிய முள்ளுக்கு தெரியுது தவம் இயற்றுகின்ற ஒருவனை உயிர் போக்க கூடாதுன்னு அந்த முள்ளுக்கு தெரியுது. இந்த மனுஷ புத்திக்கு தெரியல. உடனே அரசன் ஓடி வந்து பார்த்தா, ஐயா இவர் ஒரு தவசீலர்யா, இவரை யாரையா கழுமரத்தில் ஏற்றினது? நீங்க தானே சொன்னீங்க. தவசீலரா, இறக்கடா கீழே. கழுமரத்தை அறுத்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள கழுமரம் நிக்குது, அறுத்தாச்சு. இவருக்கு ரொம்ப கோபம். நான் பாட்டுக்கு ஏன் குளியல் வாசல்ல உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எவன் திருடினானே தெரியாது, என்னை கொண்டு போய் திருட்டு பட்டம் கட்டி கழுமரத்தில் ஏற்றி இப்படி கழுமரத்தோட என் வாழ்நாள் எல்லாம் கழிய வேண்டுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்ப நான் பண்ண தவத்துக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி மேல கேள்வி. நமக்கெல்லாம் ரொம்ப கேள்வி வரும் தெரியுங்களா? ஏன் இது நடந்துச்சு? எனக்கு ஏன் இது நடந்துச்சு? எனக்கு ஏன்? என்னவோ உலகத்திலேயே நான் ரொம்ப உத்தம புத்திரம் மாதிரியும், எனக்கு எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரியும், எனக்கு ஏன் சார் இது நடந்துச்சு? யோ, உனக்கு தான் நடக்கும், நீ முந்தைய பிறவில என்ன பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன்னு அவனுக்கு தெரியும். இவரு ரொம்ப வருத்தப்பட்டு போய் உயிர் பிராணம் போன உடனே மேல போய் பிரம்மதேவனை பார்த்து கேட்கிறாரு. செய்த தவ பயனின் காரணமாக கேட்கிறார், எனக்கு ஏன் இந்த தண்டனை? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கதவு திறக்குது. ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு பிறப்பு. 3வது 4வது 5வது பிறப்பு போனா சின்ன புள்ள ஒருத்தன் பூங்காவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இதுவா நானு? இது நீ பல பிறப்புக்கு முன்னால. பாரு என்ன பண்றேன் பாரு. பறந்து போகுது தும்பி, தட்டான் பிடிக்கிறாரு. அங்க இருந்த நெருஞ்சி முள்ளு, நல்ல முள்ளு, பெரிய முள்ளு, அதை ஒடிச்சு எடுக்கிறாரு. பறந்து போற தட்டானோட ஆசன வாயில இந்த முள்ளை குத்துறாரு. அதால பறக்க முடியல, துடிச்சு கீழே விழுது. இவர் கைதட்டி சிரிக்கிறார். எத்தனை தட்டான, எத்தனை பட்டாம்பூச்சியை பறக்க விட்டியோ, புரியுதுங்களா? அத்தனை நாள் நீ கழுமரத்தோட சுத்தி ஆகணும்.
எந்த உயிருக்கு வாதை செய்தாலும் அந்த வாதை இந்த ஆன்மாவை வந்து தாக்கும். இது தெரிஞ்சவன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். எப்ப சார் வரும்? இந்த பிறப்புல வரலாம், அடுத்த பிறப்புல வரலாம், அதுக்கு அடுத்த பிறப்புல வரலாம். எந்த பிறப்புல வரும் தெரியாது. எப்படி சார் வரும்? தெரியாது. எப்படி வரும்? தெரியாது. ஏன் வருது? தெரியாது. தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்க வேண்டாம். என்னையா கேட்ப? பின்ன கஷ்டம் வரட்டும். கஷ்டம் வரட்டுமா? நீ கூட நில்லு. இறைவன் கூட நின்னா கஷ்டம் வந்தா கஷ்டம் தானே விலகிடும்ல. நம்ம அந்த பிரார்த்தனையை பண்றதில்ல. கஷ்டம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாதுங்க. கஷ்டம் வரட்டும், நீ கூட இரு. அப்பா கூட இருந்தா கஷ்டத்தை அப்பா பார்த்துப்பார்ல, அது போல அவர் கூட இருந்தா கபாலீஸ்வரர் பார்த்துப்பார்ல. அவருக்குள்ள கஷ்டம், நமக்கு என்ன? அந்தர்யாமியா எனக்குள்ள இருக்கிறது நீடா, நான் இல்லை. இது நீ தான் இங்க உள்ள உட்கார்ந்துருக்கிற. எனக்கு வரக்கூடிய கஷ்டம் உனக்கு ஃபேஸ் பண்ணு. என்னை எவனா திட்டுறானா உன்னையே தான் திட்டுறான் கேட்டுக்க. எனக்கு எவனா பாராட்டுறானா உன்னையே தான் பாராட்டுறான் கேட்டுக்க. அதையும் சொல்லணும். அங்க நல்லா பேசணும் தெரியுமா அப்படி கூடாது. அவர் பேச வைக்கிறார். பேச்சு நல்லா இருந்தா அவருது, நல்லா இல்லைன்னாலும் அவருது. நம்மால் நல்லா இல்லைன்னா மட்டும் அவர் மேல பழி போட்டுருவான். நல்லா இருந்தா நான் எவ்வளவு படிச்சேன் தெரியுமா அப்படிமா. என்ன படிச்ச? நீ ஒன்றும் இல்லை. என்ன படிக்க தெரியும்? ஓங்கிற பிரணவத்தினுடைய பொருள் தெரியாம பிரம்மனே நின்று இருக்கிறான். அப்ப நமக்கெல்லாம் படிச்சதெல்லாம் பெரிய பட்டமா? அதெல்லாம் பட்டம் அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த பட்டம், படிப்பு, பதவி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஆட்டம் முடிஞ்ச உடனே செஸ் போர்டில் இருக்கிற எல்லா காயினும் ஒரே டப்பாவில் இருக்குண்டாம்பார். ஆட்டம் முடிஞ்ச உடனே செஸ் போர்டில் இருக்கிற எல்லா காயினும் ஒரே டப்பாவில் இருக்குண்டா. ராஜாவும் ஒன்று தான், ராணியும் ஒன்று தான், பிஷப்பும் ஒன்று தான், இல்லையா? இது தெரிஞ்சிடுச்சுன்னா நான் மேனேஜர், நீ கிளர்க், நீ அட்டெண்டர், நீ கிளீனர், ஒன்றும் இல்லையா? நீ ஒன்றும் இல்லையா? இது எதுக்கு வச்சிருக்கு? இந்த சமுதாயம் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக, சமுதாய நடைமுறைக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இவை அனைத்தும் விரல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஒரே கைக்கும் ஒரே ஆளுக்கும் உரியவை. அதுபோல இந்த மனிதர்கள் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே ஆன்மாவிற்கு உரியவர்கள். அவன் பரம்பொருள் சிவபெருமான். வேலியின் விரைக்கமலம் அன்ன முகமாதர் பால் என மிழற்றி நடமாடும் பழுவூர். என்ன பெண்களினுடைய முகம் எப்படி இருக்குதான்? அப்ப பூத்த தாமரப்பூ மாதிரி இருக்குதான் பழுவூர்ல. எனக்கு இந்த பாடலை படிச்ச உடனே திருப்பழுவூர் போய் பார்க்கணும்னு ஆசை. அன்றைக்கு பூத்த தாமரை மலர் போல பெண்களின் முகம் இருக்கும்னா அது எப்படிதான் இருக்குன்னு பார்க்கணும்னு. ஆனா எங்க வாத்தியார் ரொம்ப அழகா சொன்னாரு, சுந்தரராமா இது எழுதியது 7ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு நீ போய் பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டு. அன்னைக்கு சுந்தரர் போய் பார்க்கும்போது அன்றலர்ந்த தாமரை முகம் போல பெண்கள் முகம் இருந்தது. நீ சுந்தரனா மாறி, நீ ஞானசம்பந்த பெருமானா மாறி பார்த்தாதான் தெரியும், இல்லைன்னா அது உனக்கு தெரியாதுன்னு. இறைவனை பற்றி அறிகின்ற போது அந்த அடியார் பெருமக்களினுடைய சிந்தனையில் இறைவனை அறிய வேண்டும். நம்ம கண் கொண்டு அறிகிறோம், அவங்க கண் பார்வையில் பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம். அதில் அந்த பெண்ணு கொஞ்சம் சுமாராக இருக்கிறான், பையன் அழகாக இருக்கிறான், சக்கச்சவேர்னு கர்லிங் ஹேர், ரொம்ப அழகாக இருக்கிறான். வந்தவங்க அத்தனை பேரும் பாந்தமாக இல்லை, பேர் கொஞ்சம் பாந்தமாக இல்லை, பையன் நல்லா இருக்கிறான், பெண்ணு கொஞ்சம் சுமாராக இருக்கிறா, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம், இப்படியே பேசிக்கிட்டு வந்தாங்க. எனக்கு நான் எப்போதுமே எப்படின்னா, நான் ரொம்ப செயல் வடிவம் கொடுக்குறவன். நேராக விறுவிறுன்னு போய், அவன் என் நண்பன் தானே, நண்பனுடைய மகன், கேட்குறேன், ஏன்டா இந்த பெண்ணு, அவன் என் கண்ணுக்கு அழகாக இருந்தா சார் அப்படின்னா. அவன் என் கண்ணுக்கு அழகாக இருந்தா சார், உங்கள் கண்ணுக்கு அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அதனால் கல்யாணத்துக்குலாம் போனால் நான் அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் பார்க்குறதே விட்டுட்டேன். அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு அவங்க பிடிச்சிருக்குது பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன அதை ஜோடி பொருத்தம் பார்த்து என்ன தராசுகளில் வச்சு எடை போடுறது பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு அவர்களை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்கிறார்கள். ரொம்ப முக்கியம் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை, சின்ன பையங்க, என்னுடைய மகன் வயது தான், அவன் சொல்கிறான், எனக்கு பிடிச்சிருந்தது சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார் அவளை அப்படின்னா. அப்பா தம்பி, இதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேர் நல்லா இருக்கு அதெல்லாம் கிடையாது, மனசு ஒத்து போகும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
பால் என மிழற்றி நடமாடும் பழுவூரை. பால் போன்ற சொற்களை பேசுவார்களாம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உள்ளொன்றும் புறமொன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய சொல்லுக்கு பால் சொல்னு பேருங்க. குழந்தைங்கள்லாம் பேசும்போது அது பால மொழி. என்னது? பால் மொழி. முதல்ல பேசும்போது அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அது வீட்டில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லும், என்ன பார்க்குதோ அதை அப்படியே சொல்லும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரையாவது ஒரு அம்மாவை திட்டிருப்போம், அந்த குண்டம்மா வந்தாளா அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். அந்த அம்மா வரும்போது அப்பா குண்டம்மா வந்துட்டாங்க, ஏன் அப்படி சொல்லக்கூடாதுடா, நீ தானே சொன்ன இப்போ அப்படிங்க. நீங்க என்ன நமக்கு புரியுது என்னன்னா, அந்த குழந்தை நீங்க என்ன பேசுறீங்களோ அதை பேசும். எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசாது. சார் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறானே, அவைகள் கேட்ட வார்த்தைகளை பேசும். அதுங்க கெட்ட வார்த்தை பேசாது, ஆனா அதுங்க கேட்ட வார்த்தைகளை பேசும். அப்ப அதுங்க இருக்கும்போது நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். எங்க குருநாதர் சொல்றார், பேசாம இருடா, குழந்தைங்க முன்னால பேசாம இரு அப்படிம்பாரு. சார் பேசாம இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு பேச்சு வராது. குழந்தைங்க முன்னால பேசாத, குழந்தைங்களோட பேசு. குழந்தைங்க முன்னால பேசாத, குழந்தைங்களோட பேசு. விளையாடினியா, சொப்பு வச்சியா, விளையாடலாமா, காரு டுன்னு போகலாமா, அப்படி குழந்தைங்களோட விளையாடணும். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்க வீட்டில் பேசக்கூடாது. இன்னொன்று, அவங்கள பக்கத்தில் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டும் பேசக்கூடாது. முழிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு விழிப்பு நிலையிலேயே இருக்கும். நீ அன்னைக்கு நான் தூங்கும்போது சொன்னியே அப்படிங்கும். அதனால எங்கள் குருநாதர் சொல்லுவார், குழந்தைங்கள்ட்ட அப்படி பேசாது. ஏன் ஏன் அப்படி? குழந்தையும் தெய்வமும் ஒன்று, இது எல்லா இடத்திலும் கவனத்தோடு இருக்கும். அதுபோலவே தெய்வமும் எல்லா இடத்திலையும் கவனத்தோடு இருக்கும். அது தப்பு செய்யவே செய்யாது. இறை அருள் நம்மால சுமக்க முடியாத ஒரு துளி மண்ணு கூட நம்ம தலையில வைக்காதுங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய இது இருக்கும் தெரியுமா, எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டான், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. உங்களால் சுமக்க முடியாத ஒரு சின்ன அணுவை கூட உங்க மேல ஏத்தாது. ஏத்தி இருக்குது கஷ்டம்னா, இதை உங்களால் தான் சுமக்க முடியுங்கிறதுக்காக ஏத்திருக்கு. இதை ஞாபகத்தில் வச்சுங்க. ரெண்டாவது, உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த கஷ்டமும் தீந்துடும், நீங்களும் நல்லா ஆயிடுவீங்க. ஏன் ஏன் சார், குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப கஷ்டங்க? எக்ஸாம்ஸ் எல்லாம் கஷ்டங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், பையன் படிக்கிறது 1வது. அங்கிள் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அங்கிள், நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் அப்படின்னா. மேத்ஸ் எக்ஸாம்னா என்னடா வரும் அப்படின்னு, ஆடிங் இல்ல இதெல்லாம் சொல்லி சப்ஸ்ட்ராக்ஷன், எனக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் எப்படா பண்ணுவ அப்படின்னு. 2 in the mind, 2 in the finger. 3, 4 போடணும் அங்கிள். தப்பி தவறி நான் 5 போட்டா ஆன்சர் தப்பாயிடும், மார்க் போயிடும். சென்டம், ஐ வில் மிஸ் த சென்டம்ன்றான். நான் 100க்கு 100 மிஸ் பண்ணிடுவேன், அதான் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குன்றான். எது 1வதுல 2, 2, 4ங்கிறத கழுத 5ன்னு போட்டா என்ன, 6ன்னு போட்டா என்ன, 100க்கு 100 அங்கே மிஸ் ஆனாதான் என்ன? இது ஊடு ரணகலமாகி உனக்கு ஏன் கவனமே இல்லை, இங்கே பாருங்க உங்களுக்குன்னு உங்களை மாதிரியே ஒரு புத்தி உள்ள ஒரு பிள்ளைய பாருங்கன்னு வீட்டுக்காரரையும் திட்டி, இன்பமாக இருக்கிற வீட்டை சண்டைக்கிழமை ஆக்கி, ஒரு 5 மார்க் போனாதான் என்ன, 95 மார்க் வாங்கினா மார்க் இல்லையாதே, 100க்கு 100 வேணும். எல்லாரும் 100க்கு 100 வாங்கணும்னா ரப்பர் ஸ்டாம்ப் தான் அடிச்சுக்கணும். இல்லை இந்த பிள்ளையார் அச்சும் போது பிள்ளையார் மண்ணை தடவி பிள்ளையார் தட்டுறாங்க பாருங்க, அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் தெரியுங்களா? எல்லா பிள்ளையாரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அச்சு பிள்ளையார் தான் நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம கையால் செஞ்சால் ஒவ்வொரு பிள்ளையார் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி படிக்கும். உனக்கு மேத்ஸ் நல்லா வரும், உனக்கு சயின்ஸ் நல்லா வரும், உனக்கு தமிழ் நல்லா வரும், உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். அதில் வருது இல்லை அந்த புத்தியை இதில் செலுத்தேன் அப்படிங்கிறது, அதுக்கு செலுத்துறது போது செலுத்து. நம்மளாம் அப்படி ரொம்ப படித்தோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கேயாவது 100க்கு 100ன்னு ஒன்று வாங்கினோமா? யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்னே பப்ளிக் எக்ஸாம்னே ஒன்று தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க பப்ளிக், அப்படியா சரி அப்படிதானே நம்ம போனோம், என்ன குறைஞ்சிட்டோம், நல்லா தானே இருக்கும். அது மாதிரி அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்புங்க. ரொம்ப அதுங்களுக்கு டென்ஷனை ஏற்றி
பாவம் அதுங்க ஒரே கவலைப்பட்டு அதை பண்ணவே பண்ணாதீங்க. பால் முழற்றி நடமாடும் பழுவூர். உள்ளும் புறமும் நமக்கு சுத்தமாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், தவறு இருக்காது. அது பால் போன்ற சொற்களாக இருக்கும். எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார் கண்ணு முதலாய கடவுட்கு இடம் அது என்பார். ரொம்ப முக்கியங்க. நம்ம படிக்கிற படிப்பு நமக்குள்ள இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் வழி நடத்துறான்னு நம்ம புத்திக்கு புரிய வைக்கணும். ஆனா என்ன பண்ணிடுச்சு, இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் சார்? சந்தி பண்ணணும், மாத்தியானியம் பண்ணணும், திரும்ப மாலை சந்தி பண்ணணும், கால சந்தி மாலை சந்தி மாத்தியானியம் பண்ணணும். அதுலேயே நீங்கள் உரிய நேரத்துக்கு பண்ணலைன்னா அந்த கால பிரமாணத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. டெய்லி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நான் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் அதனால எனக்கு தப்பு இல்லைன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? அதுக்கு உரிய நேரத்தில் தானே பண்ணணும். ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் ஸ்வீட் கூட சாப்பிட்டேன், ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம். ஆனால் டெய்லி ஸ்வீட்டு நாளை உள்ள தள்ளு 2 மாத்திரையை போடு, ஸ்வீட்டு நாளை உள்ள தள்ளு 2 மாத்திரையை போடுனா எவ்வளோ பெரிய தப்பு. நம்ம படித்த படிப்பு அவனை நினைவு கூர்வதாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னு வைங்க, ஞாபகத்தில் வச்சுங்க, அது இல்லை, சாமியை கொண்டு வரல, படித்த படிப்பு வேஸ்ட். கற்றதனாலாய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். அவனுடைய பாதத்தை வணங்கலைன்னா படித்த படிப்பு குப்பைன்னு வள்ளுவன் சொல்லுது. திருவள்ளுவர் சொல்றாரு, படித்த படிப்பு இறைவனை வணங்கவில்லை என்றால் குப்பைன்னு சொல்றாரு. ஒரு பயனும் விளையாது. எண்ணும் ஓர் எழுத்தும் இசையின் கிளவி தேர்வார் கண்ணு முதலாய கடவுளுக்கு இடம் அது என்பார். நெற்றியில் கண் கொண்ட கடவுளுக்கு இடம் அது. நாம படித்த படிப்பு அவன்தான், எண்ணற எழுத்து அவன்தான், நாம் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற எல்லாம் அவன்தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அவன்தான். அவன் போகணும்னு நினச்சா போயிடும், வரணும்னு நினச்சா வரும். போகுதுங்கிறதுக்கு வருத்தமும் படாதீங்க, வந்துடுச்சுங்கிறதுக்காக சந்தோஷமும் படாதீங்க. போக வேண்டிய காலம் ஆம் காலம் ஆகும், போம் காலம் போகும். எப்படி அது எப்படி சார் நடக்குது, ஏன் நடக்குது கேட்கக்கூடாது. வினை வழி நடக்கும், வினை வழி நடக்கும். இன்னொன்று, அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு போன செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமைக்கு போன செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30 மணிக்கு ஒரு ஃபோனு. இந்த தகவலை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன், ஏன்னா நேரம் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த தகவலை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் கிளாஸை விட்டு வெளில வந்தேன். திரும்ப அந்த அழைப்புக்கு அழைச்சேன். டெல்லி டெலிகாம் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோன்னா, உங்கள் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஒரு டெலிஃபோன் நம்பர் இங்கே வாங்கியிருக்காங்க சார், அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மணி லாண்ட்ரிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பணம்லாம் பண்ணுறாங்க, அப்படி உங்கள் பேரில் உங்கள் ஆதார் நம்பரை பயன்படுத்தி ஒரு கேஸ் இருக்குங்க அப்படின்னாங்க. அப்படிங்களாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னு, டெல்லி போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க, நான் காண்டாக்ட் பண்ணுறேன். இல்லை நானே இந்த காலை மாற்றுறேன், ஷிஃப்ட் பண்ணுறேன்னாங்க. உடனே டெல்லி போலீஸ்னு வந்துச்சுங்க. அவர் அங்கே வா இங்கே வா தனியாக வா கதவை சாத்துன்றாரு. நான் சொன்னேன், நான் மயிலாப்பூருங்க E1 போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறேன் இன்னைக்கு சாயங்காலம். கேட்க மாட்டேங்கிறான். உன் பேரில் அந்த கேஸ் இருக்குது இந்த கேஸ் இருக்குது ஒன்று சொல்கிறான். கோடிக்கணக்கான ரூபா வந்திருக்குன்றான். இந்த என் அக்கௌண்ட் நம்பரை வேணால் தரேன் அப்படின்னு சொல்லலான்னு வந்தேங்க. ஆஹா, இவங்ககிட்ட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு உஷாராகி டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு நண்பர்கிட்ட சொன்னேன். அவங்க இந்த சைபர் கிரைமில் இருக்கிறவங்க, அது சார் திஸ் இஸ் ஃபேக், இது ஃபேக், ஞாபகம் வச்சுங்க, உண்மையான போலீஸ் அதிகாரிகள் போலவே பேசுகிறார்கள். நீங்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியது, அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு செல்ல வேண்டுமே தவிர, காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டுமே தவிர, ஒருபோதும் அந்த அனானமஸ் காலுக்கு செவி சாய்க்காதீர்கள். ஏன்னா நான் பெற்ற துன்பம் நீங்கள் பெறக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஆனால் எனக்கு 30 நிமிடத்துக்கு மேலே அது நீடிக்கலை. 30 நிமிடத்துக்கு மேலே அது நீடிக்கலை. ஏன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை ரொம்ப நேரம் அவரால் கட்டுப்படுத்த முடியல.
கட்டுப்படுத்த முடியல. அதனால தயவு செய்து ஏதாவது தப்பான கால்ஸ்லாம் வந்தா தைரியமா எதிர்கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று புகார் தந்துருங்க. பயப்பட வேண்டாம். இதில் பயம் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. கண்ணு முதலாய கடவுட்கு இடம் அது என்பார் மண்ணின் மிசை ஆடி மலையாளர் தொழுது ஏத்தி பண்ணின் ஒலி கொண்டு பயில்கின்ற பழுவூரை. அவங்க பாடல் பாடி வழிபாடு செய்கிறார்கள். சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன் நமையாளுடைய நம்பன் இடம் என்பார். ஏங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. சிவபெருமான கும்பிடுறீங்களா, அவர் சுடுகாட்டு தெய்வம்பாங்க. நம்ம ஊர்ல இந்த கிராமங்களில் வழக்கத்தில் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, அவர் நிஜமாவே சுடுகாட்டு சாம்பலை தான் மேலே பூசிட்டு இருக்கிறாரு. ஏன் ஏன் சார் அவர் அங்கே நிற்கிறாரு? இப்போ இந்த பக்கம் காவல் அதிகாரிகள் நின்று ஹெல்மெட் போடாதவங்களை பிடிக்கிறாங்கன்னு வைங்க. நான் ஹெல்மெட் போடாமல் என் நண்பரும் நானும் வரோம். என்ன பண்ணுவோம்? வேற ரூட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா? இந்த பக்கம் போனால் காவல் அதிகாரி பிடிச்சிடுவார், நம்ம அப்படி சுற்றி வந்துடுவோம் அப்படின்னு வருவோம். நான் மயிலாப்பூரை விட்டு வெளியில் போகாமலே கூட இறந்து போயிட முடியும். இல்லை வெளியூர் போய் இறந்து போகலாம், திருவாரூருக்கு போய் இறந்து போகலாம், எந்த ஊருக்கு வேணாலும் போய் இறந்து போகலாம். ஆனால் அங்கிருந்து எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மசான கரையை தொட்டுத்தானே ஆகணும், சுடுகாட்டை மிதிச்சு தானே ஆகணும். அதனால நீ எங்க சுத்தினாலும் இங்க வந்து தாண்டா ஆகணும்னு அவர் அங்க நிற்கிறார். அவர் ஏன் நிற்கிறாரு? நீ எங்க வேணாலும் சுத்துறா, எந்த ஆபீஸ்க்கு வேணாலும் போ, எத்தனை ஃப்ராடு தனம் வேணாலும் பண்ணு, ஆனா வரணும்ல இங்க வா, அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய, அன்னைக்கு வச்சுக்கிறேன். அதனால அவர் அங்க நிற்கிறார். அது மட்டுமல்ல, சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன். அங்க ரொம்ப மகிழ்ச்சியா நடனமாடிட்டு இருக்கிறாராம். ஏன்? என்ன தேடி உயிர் கூட்டங்கள் இங்கே வந்தே தீரும். கபாலீஸ்வரர் பார்க்காமலே நிறைய ஆன்மாக்கள் போயிருக்குல்ல, மருதீஸ்வரரை பார்க்காம நிறைய ஆன்மாக்கள் போயிருக்குல்ல, தியாகராஜ சுவாமிகளை பார்க்காம நிறைய ஆன்மாக்கள் போயிருக்குல்ல இல்லையா? மரகத நடராஜர் நான் பார்த்தேன், வழிபாடு முழுசா எல்லா அபிஷேகமும் பார்த்தேன். அதுவும் திருவாதிரை நாளன்று. இப்படி சமதளத்தில் கூட இல்லை. பெற்ற தமிழ் படித்த திருவாசகம் எனக்கு உத்தரகோச மங்கையில் நடராஜ பெருமான் இப்படி இருக்காரு. சார் உங்களுக்கு கிரைனில் உட்காத்தி வைக்கிறோம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உதப்பு, சாமிக்கு மேலெல்லாம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு ஒரு பயம். பயந்துக்கிட்டு சொன்னேன், சார் இந்த கிரேனை கொஞ்சம் சமதளத்துக்கு இறக்கிடுங்க அப்படின்னு. இறக்க முடியாது சார், மேலே இருந்தால் தான் மறைக்காது யாருக்கும், நீங்கள் மேலே இருந்தே பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, காலை வேணால் மடித்து வச்சுங்க. நான் ஒரு பலகா போட்டு காலை மடித்து வச்சுக்கிட்டு உத்தரகோச மங்கையில் சுவாமிக்கு நடைபெற்ற, மரகத நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை நேரலையில் சொன்னேன். நேரலையில் அப்போ எங்கள் குருநாதர் சொன்னார், இதுக்கு மேலே உனக்கு கபாலி என்ன திருவருள் செய்யணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன திருவருள் வேணும்? பெற்ற தமிழை அவன் கேட்கிறான், அவன் கேட்க சொல்லியிருக்கிறோம். திருவாசகத்தை அவன் கேட்க அங்கே சொல்லக்கூடிய பெரும் பேரு வாய்த்தது. 1 வருஷம் இல்லை, 2-3 வருஷம் வாய்த்தது. யோசிச்சு பாருங்க. என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு. எல்லாம் அவன் போடுகின்ற பிச்சை. அருள்மிகு கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் போடும் பிச்சையை தவிர வேறு ஒன்று இல்லை. நம்மளை ரொம்ப பிடிக்குங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல நம்மளை பிடிக்காது, அதனால தான் நம்மளை வச்சு செய்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல, நல்லா பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? வீட்லேயே ஒரு குழந்தைய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? விடாமல் கண்காணித்து பார்த்து, அது சின்ன தப்பு பண்ணால் கூட கண்டித்து, உன்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நீ நல்ல பிள்ளையாக பேர் எடுக்கணும், நீ உயர்றதுல தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு தொடர்ந்து கண்காணித்து அவனை கண்டித்து வளர்ப்பீங்கல்ல, அதுபோல ஈசன் கபாலி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். சின்னதாக தப்பு செஞ்சால் கூட புலையர்னு மண்டையில் தட்டி, ஒழுங்காப்போ நேராப்போ, நீ என் பையன் தப்பு செஞ்சால் என்னெல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு புலையர்னு அறையிறான். நான் அப்போ தப்பு செஞ்சு சின்னதாக தண்டனை கிடைக்கும் போதெல்லாம் நினச்சிப்பேன், நல்ல வேலை இதோட விட்டுச்சே, நல்ல வேலை இதோட விட்டுச்சே, அப்பா கபாலி காப்பாத்து, என்னோட வா, என்னோடு நீ இரு. பாதம் அவை ஓத நிகழ்கின்ற பழுவூரே, வேத மறை சொல்லி மறையாளர் இறைவன் தன் பாதம் அவை ஓத நிகழ்கின்ற பழுவூரே.
வேதங்கள் எல்லாம் அவனுடைய திருவடியை போற்றுகின்றன. நமக்கு வேற எதுவும் தெரியலனாலும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்லலாமே. சிவபெருமானே சிவபெருமானே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லலாமே. அதில் அடுத்த வரி தான் இன்னும், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன வரி தெரியுங்களா? ஒரு வினாடி நேரம் கூட அவன் என்ன விட்டு பிரிய மாட்டான்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். நான் கூட பிரிஞ்சிருவேன், எனக்கு இன்னைக்கு எதுவும் நல்லதா நடக்கல, ஒரு மகிழ்ச்சியா இல்லைன்னா போய் சாமியா சாமி அப்படின்னுடுவேன். ஆனா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு வினாடி நேரம் கூட என் நெஞ்சை விட்டு அவன் பிரியறது இல்லை. அம்மாவை எப்ப பாப்பான்னு தெரியல, ஆனா என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறான்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அதனால அவனுடைய திருவடியை எப்போதும் வணங்கி சந்தமிகு ஞானம் உணர் பந்தன் உரைபேணி வந்த வனம் ஏத்தும் அவர் வானம் உடையாரே. அத்தனை பேருக்கும் சிவகதி கிடைக்கும் என்பதை சொல்லி இல்லத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கும், மனக்கவலை நீங்கக்கூடிய அருள்மிகு அருந்தவ நாயகி உடனுரை அருள்மிகு ஆலந்துரையார் உரையும் தலம் திருப்பழுவூர் திருக்கடை காப்பு 2ஆம் திருமுறையில் 34வது பதிகம் இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். அடுத்த பிரதோஷ நாள் 13/11/2024 புதன்கிழமை வருது. தென் குரங்காடுதுறை அப்படிங்கிற தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். தீவினை தீரும் திருக்கயிலாயம் அடையக்கூடிய அற்புத தலம், இறைவன் திருவடி நிச்சயம் கிடைக்கக்கூடிய அற்புத தலம் தென் குரங்காடுதுறை என்கின்ற தலம். இதை நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாள் 13/11/2024 புதன்கிழமை. இது சொல்லிட்டேங்கனால நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறேன், முடிஞ்சவங்க வந்து கேட்கலாம். இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் உடனே சொல்லி வாங்க வந்து கேளுங்க. அவர்கள் விதித்திருந்தால் வரட்டும். வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துகள். நீங்கள் நாளை மறுநாள் ஏற்றக்கூடிய தீபம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்றும் ஒளி விளக்காக மிளிர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பரவணும். அப்படி நல்ல விளக்காக ஏற்றுங்க. நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்ற விளக்கில் கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குழைத்து விளக்கேற்றுங்கள். நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றக்கூடிய விளக்கில் கொஞ்சம் நல்ல எண்ணத்தையும் குழைத்து விளக்கேற்றுங்கள். அந்த நல்ல எண்ணம்தான் உங்கள் குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ்விக்கும் என்பதை தகவலாக சொல்லி இருந்து செவிமெடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு வலனமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறு உளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.